Hello friends, welcome to Metrotech. இந்த வீடியோல TRB 2017 கொஸ்டின் பேப்பர்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ல இருந்து கேட்டிருந்த 1 மார்க் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ டிஆர்பி சிலபஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கைட்ஸ் அண்ட் ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரொபகேஷன் இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்தும் டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் உள்ள 1 மார்க் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டைவர்ஜென்ஸ் ஆஃப் தி கர்ல் ஆஃப் அ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் சம் வெக்டார் அப்படின்னாலே அது என்னன்னா டெல் டாட் தட் வெக்டார். ஓகே, டைவர்ஜென்ஸ் ஆஃப் டி வெக்டார் அப்படிங்கிறது டெல் டாட் டி வெக்டார், அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் ஆஃப் அ வெக்டார் அதுதான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் ஆஃப் டி வெக்டார் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம், டெல் டாட் கர்ல் ஆஃப் டி வெக்டார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ முதல்ல வந்து டெல்லை டிஃபைன் பண்ணியாச்சு. டெல் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் டோ பை டோ ஒய் ஜே வெக்டார் பிளஸ் டோ பை டோ இசட் இன்டூ கே வெக்டார். அதுக்கப்புறம் டி வெக்டார் எழுதியிருக்கிறோம், dx இன்டூ ஐ வெக்டார் பிளஸ் dy இன்டூ ஜே வெக்டார் பிளஸ் dz இன்டூ கே வெக்டார். ஓகே, ஸோ டெல் அண்ட் டி வெக்டார் டிஃபைன் பண்ணியாச்சு. ரெண்டோட டாட் ப்ராடக்ட் எழுதணும். டோ இன்டூ டிஎக்ஸ் டிவைடட் பை டோ எக்ஸ் பிளஸ் டோ டிவைடட் பை டோ ஒய் இன்டூ டிஒய் பிளஸ் டோ பை டோ ஜெட் இன்டூ டிஜெட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், டெல் டாட் கர்ல் ஆஃப் டி வெக்டார் இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, இது வந்து இன் ஜெனரல் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ டெல் டாட் கர்ல் ஆஃப் டி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, முதல்ல வந்து கர்ல் ஆஃப் டி வெக்டார் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு கர்ல் ஆஃப் டி வெக்டார் எழுதிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ ஜெட் dx dy and dz இது எழுதியாச்சு. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா இந்த டிட்டர்மினன்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ வெக்டார் இன்டூ திஸ் டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் தீஸ் டூ டேர்ம்ஸ். ஓகேவா, அடுத்து மைனஸ் ஜே வெக்டார், இப்போ இந்த காலம் அண்ட் இந்த காலம். ஓகேவா, ஸோ இதுவும் இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் டோ பை டோ ஜெட் இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் கே வெக்டார் இன்டூ இந்த காலம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும், இந்த காலம் அண்ட் இந்த ரோ. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் தீஸ் டூ டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த டேர்ம் எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் ஆஃப் டி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கர்ல் ஆஃப் டி வெக்டார். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது, டெல் டாட் கர்ல் ஆஃப் டி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ டெல்லுங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல எழுதியிருக்கிறோம். ஸோ டெல் அப்படிங்கிறது டோ பை டோ எக்ஸ் இன்டூ ஐ வெக்டார் பிளஸ் டோ பை டோ ஒய் இன்டூ ஜே வெக்டார் பிளஸ் டோ பை டோ ஜெட் இன்டூ கே வெக்டார். ஓகே, இப்போ இந்த டெல் டாட் கர்ல் ஆஃப் டி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், டோ பை டோ எக்ஸ் இன்டூ திஸ் டேர்ம் ஐயோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் டோ பை டோ ஒய் இன்டூ ஜேயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பிளஸ் டோ பை டோ ஜெட் இன்டூ கேயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதியாச்சு. ஸோ அப்புறம் இந்த டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டேர்மே நம்மளுக்கு கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன், இல்லை எல்லா டேர்மே நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, இந்த டேர்ம்
இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து dy இருக்குது, மைனஸ் டோ ஸ்கொயர் dy டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ z இருக்குது. இந்த டேர்ம் இதுவும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி ஆன்சர் என்ன வரும்? 0 கிடைக்கும். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னா 0. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். given a vector is equal to I vector x square into z minus j vector into 2y cube z square plus k vector x y square z, then del dot a vector at point 1 minus 1 1 is. ஸோ இந்த கொஷினில் வந்துட்டு a vector வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? del dot a vector ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, டைவர்ஜென்ஸ் ஆஃப் a vector கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஸோ ஆனால் இங்கே a vector கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெல்லை டிஃபைன் பண்ணியாச்சு. a vector ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் டோ பை டோ ஒய் இன்ட்டு ஜேயோட கோஎஃபிஷியன்ட். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 2y cube z ஸ்கொயர் ப்ளஸ் டோ பை டோ z இன்ட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் z. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டோ பை டோ எக்ஸ் அப்படின்னா என்னது? எக்ஸை மட்டும் தான் நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸை மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2x into z மைனஸ் இங்கே வந்து டோ பை டோ ஒய்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் இந்த டேர்ம் வந்து 6 2 into 3 6 y ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து z வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதனால் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, இங்கே பாருங்க அட் பாயிண்ட் 1 மைனஸ் 1 1ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் -3. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் H vector in a plane wave is 1 ampere per meter, what is the magnitude of E vector for a plane wave in free space? Okay, so இந்த ப்ராப்ளமில் வந்து H வெக்டரோட ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது E வெக்டரோட ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து ஃபார் அ பிளேன் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு வந்து E அண்ட் ஹெச்சோட ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதை முதல்ல எழுதியிருக்கிறேன். E by H is equal to root of mu naught divided by epsilon naught. இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால இதை மியூ நாட் எப்சிலாங் நாட் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு பிளெயின் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து சிக்மா வேல்யூ 0வாக இருக்கும். மியூ வந்து மியூ நாட்னு எழுதுவோம். அண்ட் எப்சிலாங் இஸ் ஈக்குவல் டு எப்சிலாங் நாட். ஓகே, ஸோ இ பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ நாட் டிவைடட் பை எப்சிலாங் நாட். இதில் இந்த மியூ நாட் டிவைடட் பை எப்சிலாங் நாட் அப்படிங்கிறது ஈட்டா. ஓகே, இதுக்கு என்ன நேம்னா இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ். ஓகே, இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ். இதோட டைமென்ஷன் என்ன? ஓம். ஓகேவா? ஈட்டா நாட் அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ நாட் டிவைடட் பை எப்சிலாங் நாட். இப்போ இந்த மியூவோட வேல்யூ இந்த எப்சிலாங்கோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 376.8 ஓம் கிடைக்கும். ஓகே, இந்த மியூ நாட்டோட வேல்யூ எப்சிலாங் நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வேல்யூ வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடைக்கும். 376.8 ஓம் வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து அப்ராக்சிமேட்லி இதை 377 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஈட்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 377 ஓம், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 377 ஓம். ஓகேவா? ஸோ முதல்ல இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இ பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா நாட் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஈட்டா நாட்டோட வேல்யூ வந்து 376.8
8. ஓகே, இதை வந்து இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். E by H is equal to 376.8. ஆல்ரெடி H வெக்டரோட ஆம்ப்ளிடியூட் 1ன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ E is equal to this value into 1. அப்போ ஈயோட வேல்யூ என்ன கிடைக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் என்ன கிடைக்கும்? 376.8 வோல்ட் per meter. This is the answer. Next question. A plane wave in free space has an average Poynting vector of 1.5 Weber per meter square. The average energy density is. ஸோ இந்த கொஷினில் ஆவரேஜ் பாயிண்டிங் வெக்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி பாயிண்டிங் வெக்டர் அப்படிங்கிறது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இ கிராஸ் ஹெச் அப்படிங்கிறது தெரியும். என்ன ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆவரேஜ் பாயிண்டிங் வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆவரேஜ் பாயிண்டிங் வெக்டர் அப்படிங்கிறது half into E into H. நெக்ஸ்ட் பாருங்க, ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது half into எப்சிலாங் into E ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா half into mu into H ஸ்கொயர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் எழுதிக்கலாம், இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஃபார்ம். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து நம்ம டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் அந்த ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன்னா மற்ற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு டேர்மோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆவரேஜ் பாயிண்டிங் வெக்டார் டிவைடட் பை ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு இந்த half EH டிவைடட் பை எய்தர் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கலாம், இல்லைனா மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துருக்கிறேன். ஸோ half எப்சிலாங் E ஸ்கொயர், ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ஹெச்சை வந்து டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணிடுறேன். ஸோ 1 டிவைடட் பை எப்சிலாங் E டிவைடட் பை ஹெச் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஆல்ரெடி நமக்கு வந்து இன்ட்ரென்சிக் இம்பிடன்ஸ்னா என்னன்னு தெரியும். E by H which is equal to root of mu by epsilon அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் தெரியும் இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த E by Hக்கு பதிலா இந்த டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் ஆஃப் எப்சிலாங் இன்டூ ரூட் ஆஃப் எப்சிலாங்னு எழுதிக்கலாமா? ஸோ ஒரு ரூட் அண்ட் இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஸோ 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் mu into epsilon. ஓகே, ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபார் பிளேன் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளேன் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸில் நம்மளுக்கு சிக்மா வேல்யூ 0, எப்சிலாங் நாட்னு மென்ஷன் பண்ணுவோம், அண்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட். ஓகே, ஸோ இந்த டேர்ம் என்னன்னு எழுதியிருக்கோம்? 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் மியூ நாட் அண்ட் எப்சிலாங் நாட். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 into 10 to the power 8 meter per second கிடைக்கும். ஓகே, இது என்ன நம்மளுக்கு தெரியும்? ஸ்பீட் ஆஃப் லைட் இல்லையா? ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வேல்யூ தான் என்னது? 3 into 10 to the power 8 meter per second. ஸோ இப்போ கொஷினில் ஆவரேஜ் பாயிண்டிங் வெக்டர் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து LHSல அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு ஆவரேஜ் பாயிண்டிங் வெக்டர் டிவைடட் பை the speed of light. ஓகே, இதோட வேல்யூ 1.5 கொடுத்துருக்குறாங்க, டிவைடட் பை 3 into 10 to the power 8. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 into நானோ ஜூல்ஸ் per மீட்டர் கியூப் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இஎம்எஃப்லேருந்து டோட்டலி நமக்கு 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட சொல்யூஷன்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.